ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். முதல் 2 விஷயத்த வந்து நான் எப்போதுமே வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து சக்ஸஸாக பண்ணுறோங்கிறத தாண்டி அதுக்கான டைம்ங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஒரு விஷயத்த நம்ம சக்ஸஸாக கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப வந்து ஒரு இதாக இருந்த விஷயமா இருந்துச்சு. அதனால நான் வந்து நம்ம ஒரு விஷயத்த நினைக்கிறோம்னா அதை வந்து சக்ஸஸாக கொண்டுட்டு போகிறதுங்கிறது தான் நம்மளுக்கு அடுத்த ஒரு இது அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதுக்காக தான் நான் கடை தொடங்குறதுக்கு முன்னாடியே யாரையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இவங்க ஐடியா கொடுப்பாங்க, அவங்க ஐடியா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து எங்கள் அண்ணனோட வாழ்க்கையில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பேச்சை கேட்டுக்கிட்டு கடை ஆரம்பித்து நிறைய காசு வந்து இது பண்ணது தான் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து முக்கியமாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாரையும் வந்து இவங்க ஒரு இது பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா எங்கள் அண்ணன் இன்னுமே வந்து அந்த கடன்லேருந்து மீண்டு வரல. நான் ஏன்னா வெளிநாட்டிலேருந்து சம்பாரித்து இங்கே வந்து இருக்கிறேங்கிறப்போ ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஒரு வேலை பார்ப்போம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா வந்த பணத்தை வந்து நம்ம அப்படியே வச்சு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ நாளைக்கு நம்ம செலவு பண்ண முடியும்? அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்தோடனே நான் வந்து நினச்சது வச்சுன்னா ஒரு மாதம் கொஞ்சம் இதாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வச்சு ஒரு வேலை தேடுவோன்னு நினச்சேன். அதனால் ஒரு 1 இயர் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒரு 20,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு வந்துச்சு. சரி, குழந்தைக்கும் அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிட்டு இருந்த மாதிரி இருந்ததுனால நம்ம வீட்டில் ஓரளவு இங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு ஆஃபீஸ் போனாலும் நம்ம டக்குன்னு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறனால நம்ம கடை மாதிரி வச்சிட்டோம்னா கூட ஃபேமிலியும் கொஞ்சம் கவனிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு 5-6 வருஷமாக வெளிநாட்டிலே இருந்துட்டோம். இதுக்கப்புறமும் நம்ம ஒய்ஃபு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏன்னா அவங்களும் வந்து டைலரிங் இது மாதிரிலாம் இது பண்ணிக்கிட்டு இருந்ததுனால நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அதை அந்த ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் இதாகவே நான் எடுத்துக்கிட்டு இது பண்ணேன். அதனால கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இதையுமே நம்ம தாண்டி இது பண்ணக்கூடாது. ஒரு சில விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள வந்து நம்மளுக்கு என்றைக்குமே வந்து செய்கிறதுக்கா இருக்கட்டும், செய்யாமல் இருக்கிறதுக்கா இருக்கட்டும், அது அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து ஒரு முக்கியமாக நினச்ச விஷயம். அதனால வந்து நான் சரி கடை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கடை பார்த்தேன். அதுக்கு நம்மளுக்கு பக்கத்தில் வந்து ஒரு காய்கறி எல்லாமே கொஞ்சம் எல்லாமே கிடைக்கிற மாதிரியான ஒரு இதாக இருக்கணும். ஓரளவு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத மாதிரியும் இருக்கணும். ஏன்னா நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த வந்து ஒரு இதை வந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயம். அதனால் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணோம்னாலும் நம்மளுக்கு அதில் வர லாபத்துலேருந்து கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால ஓரளவு குறைஞ்ச முதலீடாகவும் இருக்கணும். நம்மளுக்கு அதே நேரத்தில் வந்து போட்ட லாபத்தை எடுக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுனால கொஞ்சம் தெரிஞ்ச இதெல்லாம் ஐடியாலாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் நான் வந்து ஆரம்பித்தேன். முதல்ல ஒரு வாரம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட இத்தனை நாள் வேலை பார்த்துட்டு இருந்தது போக, இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க நம்ம வேலை வந்து ஒரு கடை இது பண்ணுறோங்கிறப்போ நம்ம ஒரு முதல் போடுறோம் அப்படிங்கிறப்போ அதை எடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மெடியல் பண்ண முடியுமோ அதை தான் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு அதில் கவனம் செலுத்த முடியுமோ அந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளால் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணேன். அதனாலேயே வந்து என் ஒய்ஃபும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதையும் நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ஆனீங்கனாலே ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த இதில் கவனம் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா நிறைய டைம் வந்து நான் தூங்காமல் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ வந்து அவங்க என்னை கவனிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா நான் ஏதோ ஒரு விஷயத்தினால தான் வந்து அதை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து எதுவும் இது பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுதோ அதை வந்து நம்ம காம்ப்ளிகேட்டடாக நினைக்காம எதையுமே வந்து சக்ஸஸாக நினச்சி இது பண்ணிக்கிட்டு போனால் மட்டும்தான் வந்து நம்மளால் இது பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரி எனக்குள்ளேயே சில விஷயங்களை வந்து நானாகவே வந்து உருவாக்கிக்கிட்டேன் அப்படிங்கலாம். ஏன்னா அதை தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்த இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு இதுக்குமே வந்து ஒரு சக்ஸஸாக போகிறதுக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் வந்து நம்மளுக்கு ஒரு இதாக நல்லபடியாக போகிறதுக்கு எதுவுமே இது பண்ணுறதுக்கு அதுதான் வந்து ஒரு நல்ல நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஒரு விஷயமா நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால அந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து கவனம் செலுத்தணுங்கிறதுனால தான் நான் வந்து கொஞ்சம் பார்ப்போம், இது பண்ணுவோம், சப்போர்ட்டிவாக எந்த விஷயத்தா இருந்தாலும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் கொண்டுட்டு போயிட்டுருந்தேன். அதுக்கு 2-3 நாளைக்கு அப்புறம் தான் நான் வந்து
எதாக இருந்தாலும் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம சொல்கிறோம், அதுக்கான டைம்ங்கிறது நம்மளுக்கு கிடைக்கணும். அதை தான் நம்ம வந்து ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான்